அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சரணம். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினம்தோறும் வணங்கி வந்தேன். இருவிழிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு, அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயொழியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே. பொறுமைக்கும் எல்லை உண்டு, ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய, ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன், வழிகாட்டு மொய்யா உறவனருக்கு ஒருவரில்லை, ஓடிவா குழந்தை வேடா ஓடி வந்து உன்பாதம் தொழுவேனே முருகா சரணம் சரணம் சரணம். அற்புதமான தலைப்பு, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. இந்த மேடையிலே எத்தனையோ பேர் வருகின்றீர்கள், நாயன்மார்களுடைய கதைகளை பேசுகின்றீர்கள், ராமகாதையை பற்றி பேசுகின்றீர்கள், நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு விடைபெறுகின்றீர்கள். எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தான். என்னை பொறுத்தவரை எத்தனை முறை நீங்கள் ராமனை பேசினாலும் பெரிய புராணத்தை பேசினாலும் அடுத்த தலைமுறைக்கு இந்த சமயத்தினுடைய சிறப்பை சமுதாயம் உணர வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றுமை உணர்வோடு தான் இந்த தலைப்பை நான் கொஞ்சம் வித்தியாசமான நோக்கிலே அணுகலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் திருக்கோயில் என்று சொல்கின்றோம். அந்த திருக்கோயிலின் உள்ளே இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் கற்ப கிரகம் என்று சொல்கின்றோம். அந்த கற்ப கிரகத்திற்குள் இருக்கக்கூடிய கடவுளை எங்கே இருந்து எடுக்கின்றோம்? கொஞ்சம் உடைத்து செய்திகளை இன்றைக்கு விஜய் தொலைக்காட்சியில் பேசுகின்றேன். காரணம், பரிபூர்ண சுதந்திரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். மலையில் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து கடவுளாக செதுக்கி கற்ப கிரகத்தின் உள்ளே வைத்து பிறகு ஆச்சாரிய பெருமக்கள் அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப 11, 9, 7, 3 என்று யாகசாலையை வைத்து நீரையும் நெருப்பையும் மையப்படுத்தி நான் பேசுவது எப்படி மின் ஒலியின் வழியாக உங்களுக்கு கேட்கிறதோ அதுபோல வேத விற்பன்னர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அந்த மின்கடத்தி என்று சொல்லக்கூடிய தர்பையின் வாயிலாக அடிநாதத்திலிருந்து ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்திலிருந்து தொடங்கி அந்த குடமுழுக்கு வைபவத்தின் கும்பாபிஷேகத்திற்குள் உள்ளே அந்த வேத மந்திரங்களை சொல்லி இறைவன் குடியிருக்கக்கூடிய கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய கும்பத்தில் விடுகின்ற போது இறைவனுக்கு கந்திறக்கப்பட்டு பிறகு கடவுள் உயிர் பெறுகின்றான். அவனை நாம் கடவுள் என்று வணங்குகின்றோம், போற்றுகின்றோம், பாராட்டுகின்றோம். எனக்கு இறை நம்பிக்கை நிறைய உண்டு. ஆனாலும் அடுத்த தலைமுறைக்கு, உலகத் தமிழருக்கு விஜய் தொலைக்காட்சி வாயிலாக சொல்லுவேன், கல்லில் செதுக்கி ஆவாகனம் செய்து உருவாக்கப்படக்கூடிய தெய்வ சிற்பங்களை காட்டிலும் 10 மாதம் கருவிலே சுமக்கக்கூடிய தாய்தான் முதல் தெய்வம் என்கின்ற சிந்தனை அடுத்த தலைமுறைக்கு இந்த மண்ணில் விதைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் என்னை சேர்ந்தது. பள்ளிக்கூடத்து பிள்ளை வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறான், கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய கடவுளை காட்டிலும் அம்மா பெரியவன்னு சொல்றியப்பா, எப்படிப்பான்னு கேட்டான். நான் அந்த குழந்தைக்கு சொன்னேன், அம்மா நம்ம ஊரில் நம்ம பேசுகிற மொழியை தாய்மொழின்னு இந்த அம்மா சொல்லுவோம். உலக நாட்டிலேயே நம்ம இந்தியாவில் இந்த மண்ணை தாய் மண்ணுன்னு சொல்லுவோமா? இந்த நாட்டை தாய்நாடுன்னு சொல்லுவோமா? நம்ம கும்பிடுற சாமியை பூமாதேவின்னு சொல்லுவோமா? ஜெகன்மாதான்னு சொல்லுவோமா? புவனேஸ்வரின்னு சொல்லுவோமா? எனக்கு இன்னும் புரியலப்பா, இன்னும் கொஞ்சம் இறங்கி வான்னு கேட்டா.